ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். எப்போதும் ஒரே ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்டு போர் அடிச்சனால இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணலான்னு ஒயிட் மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருந்தேன். கொங்கு நாட்டு ஒயிட் மட்டன் பிரியாணி. அதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். ஒரு கையளவு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காரத்துக்கேற்ப பச்சை மிளகாய், ஒரு ஸ்பூன் சோம்பு, தேவையான உப்பு எல்லாமே சேர்த்து நல்லா அரைச்சி பேஸ்ட் எடுத்துட்டு அதை மட்டனில் சேர்த்து அது கூடவே கட்டியான தயிர் சேர்த்து நல்லா 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். நம்ம எப்போதும் போல பிரியாணிக்கு தாளிக்கிற மாதிரி தான் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் அண்ட் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கவே கூடாது. தக்காளி சேர்த்தா யூஷுவல் பிரியாணி டேஸ்ட் வந்துடும். மல்லி புதினாவே அதிகமாக போடுவோம். இதுக்கு கொஞ்சமாக போட்டால் போதும். வேற எந்த மசாலா எதுவுமே சேர்க்க போறதில்ல. காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்திருக்கோம். எப்போதும் போலதான் மட்டன் 6 to 7 விசில் குக் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை சேர்த்து ஒரு விசில் போட்டு எடுத்தா கொங்கு நாட்டு மட்டன் ஒயிட் பிரியாணி ரெடி ஆயிரும். பாருங்க, நல்லா உதிரியா வந்திருக்கு. டேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது ரொம்ப மைல்டா இருக்கு. நமக்கு தான் ஸ்பைசியா சாப்பிடணும் இல்லையா, அதனால நல்ல ஸ்பைசியா சிக்கன் சுக்கா தான் பண்ணியிருந்தேன். சூப்பர் டேஸ்டா இருந்தது. அது கூடவே ஸ்ட்ராபெரி கிரஷை வச்சு மொஜிட்டோ தான் பண்ணியிருந்தேன். அன்னைக்கு லஞ்ச் ரொம்ப ஃபுல்ஃபில்லா இருந்தது. அதுவும் ஒயிட் பிரியாணி சுக்காக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருந்தது. எல்லாருமே நம்ம வீடியோஸ் பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க.